ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி நாசுக்காக வந்து விக்ரம் ஆச்சு ஓட விட்றாங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு விக்ரம் வந்து பெருக்கிற வேலையெல்லாம் வந்து இந்த பாத்ரூம் பண்ணிகிட்டு இருக்காரு. அமைத்து இருக்காங்க. அப்போ விஜய் பார்வதி அழகாக சூப்பராக வச்சு செய்கிறாங்க. நாசுக்காக கலாய்க்கிறாங்க. விக்ரம் கிட்டே கேட்குறாங்க, எங்கள் டீமில் யார் யாரெல்லாம் நல்லா பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்போது நீ கனி வியானா ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு, மற்றபடி திவ்யா சாண்டெல்லாம் சுத்தமாக இல்லைன்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு. அப்போ விஜய் பார்வதி வந்து எங்கள் டீமில் வந்து கொஞ்சம் கோஆர்டினேஷன் இல்லாமல் போயிடுச்சு. ஆல்சோ என்னோடய ஆடியன்ஸ்க்கு நாங்கள் ஏதாவது பண்ணோம்ல, அதனால் நான் என்னுடைய இண்டிவிஜுவல் கேமே கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னும் போது அமித் வந்துட்டு அதெல்லாம் கரெக்டாக, ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட்டி பெருக்க வேண்டியதாகிடுச்சு நீங்கள் பண்ண வேலையால் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே இருக்கிற ஒரு ஆதங்கத்தை சொல்லும்போது விக்ரம் வந்துட்டு நீங்கள் அவ்வளோ வேலை கொடுத்தீங்க, ஆனாலும் நாங்கள் எம்ஆர் சொன்னு அது இதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவர் பண்ண விஷயங்களை எடுத்து வைக்கிறப்பல விஜய் பார்வதி சொல்கிறாங்க, ஒரு சூப்பரான கொஷின் கேட்டாங்க, நீ இதுவரை கிச்சன் டீமில் இருந்தது இல்லைன்னு ஷாக் ஆகிட்டார். என்னதே அப்படின்னு, இல்லை நீ இது வரைக்கும் கிச்சன் டீமில் இருந்தது இல்லைல்ல? ஆமாம், ஆனால் நான் வெசல் வாஷிங்கில் இருந்திருக்கேன். இல்லை சொல்கிறேன், அதனால தான் உனக்கு தெரிய மாட்டுது. கிச்சன் டீமில் எவ்வளோ நேரம் நிற்கணும், அது 24/7 ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது அவர் பதறாரு. அப்போ அமித் வந்துட்டு இல்லை அவங்க ரொம்ப பாவம், ஏன்னா அந்த கிச்சன் டைமில் வந்துட்டு கிச்சன் பக்கம் வந்து நிறைய பேர் வந்து சின்ன சின்ன டிஷ்ஷாக வந்துட்டு ஆம்லெட் போட்டு கொடுங்க, அது போட்டு கொடுங்க, ஆம்லெட் இந்த மாதிரி ஷேப்பில் வரணும்லாம் நிறைய பேர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் பார்வதி சொல்கிறாங்க, நாங்கள் நீங்கள் வந்து ஆக்சுவலாக நாங்கள் பண்ண வேலையை பார்க்காம வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்க. பட் அடுப்பில் நின்று எவ்வளோ கஷ்டம் அங்கே நின்று வேலை பார்க்குறோம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கவே இல்லை. சரி, ஃபஸ்ட் நாள் பார்க்கல சார், செகண்ட் டே வந்துட்டு நானும் வியானாவும் முடிவு பண்ணி தான் நான் களத்தில் இறங்கி வேலை செஞ்சோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதுக்கு மரியாதையே கொடுக்கல. அட் த சேம் டைம் நாங்கள் வந்து டீமுக்கு எடுக்கிற டிசிஷனையும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி இதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு பண்ணாங்கன்னா வேறு வழி கிடையாதாங்களோ அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்போது விக்ரம் வந்துட்டு இல்லை நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எங்ககிட்ட பேசியிருக்கலாமன்றார். அதை நீங்கள் கிட்ட பேசியிருந்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு வேலை கொடுத்துருப்போமே, இதை பற்றி நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை முன்னாடின்ற மாதிரி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு ஒரு ஷாக் வேறு இருக்காங்க. என்னென்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்றைக்கி நீங்கள் பண்ண விஷயங்கள் எனக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்னென்னா வெளியில் இருக்கிற ஒரு வேளை பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு இதுதான் பிடிக்குமோன்னு நினச்சிட்டேன், அவ்வளோ மோசமாக இருந்துச்சு, சேடிஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்றாரு. சேடிஸ்டா என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கலாச்சிட்டாங்க. எங்கே பாருங்கள், எங்களுக்கு சேடிஸ்ட்லாம் இல்லை, எங்களுக்கு வேலை அதிகம். மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்குலாம் வேலை என்ன இருக்குது, இந்த இதை கழுவுறது, இந்த இதை துடைக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த மாப் போடுறது. நாங்கள் 24 மணி நேரமும் வந்துட்டு ஓடிட்டே இருக்கணும், அதில் எல்லாருமே வந்து மெயின் செஃப் கிடையாது அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து பேசினாங்க. நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் விக்ரமுக்கு கொஞ்சம் அழுல, ஆஹா நம்ம கிச்சனில் இல்லாத மேட்ரு எடுத்து போட்டாங்களேன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே விக்ரம் தான் வந்துட்டு தொடர்ந்து 4 வாரம் நாமினேஷனில் வரலன்றதை போட்டு உடச்சாங்க. அதுக்கப்புறம் 5வது வாரம் உள்ள தூக்கி போட்டாங்க நாமினேஷனுக்குள்ளே. இப்போ இதை வேறு சொல்லிட்டாலே அப்போ அடுத்த வாட்டி நம்மளை கிச்சனில் தூக்கி போட்டுருவாங்கன்ற மாதிரி பதறாப்பில். போகணும், எல்லோரும் போகணும், இல்லை போனால் தானே தெரியும் அந்த கஷ்டம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.